ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம்னா இலக்கிய பரப்பரை எபிசோட என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போது நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். என்ன தான் நம்மளுடைய இலக்கியா கன்வின்ஸ் பண்ணி அந்த ஆஞ்சலி திருந்தி மறுபடியும் வீட்டுக்குள்ளே வந்துடுவா அப்படின்ற மாதிரி நம்ம ஜானகி மகையில் சொன்னாலுமே என் மகனோட உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. அதனால் கண்டிப்பாக நான் என் மகனுக்கு 100 பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சேன் அப்படின்றதுல உறுதியாக இருக்காங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா ஜோசியர் கையில் நீ வந்தாலே வரக்காட்டி நான் போகிறேன் அப்படின்ட்டு கோயிலே இலக்கியா விட்டுட்டு போகிறாங்க. ஜோசியர் என் பையனுக்கு ஆல்ரெடி கல்யாணம் நடந்துருந்துச்சு. எங்கள் குடும்பத்தையும் ஒரு பொண்ணு ஏமாற்றிட்டு எங்கள் குடும்பத்துக்கே துரோகம் பண்ணிட்டா. கர்ப்பமாக இருக்கிற மாதிரி அதுவும் என்னுடைய மூத்த மருமகளெல்லாம் ஜெயிலுக்கு அனுப்புகிற மாதிரி நிறைய ஃப்ராடுத்தனம் பண்ணியிருக்கா. இப்போ அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டோம். இதுக்கு மேலே அவள் என் மகன் கூட வாழ வாய்ப்பே இல்லை. என்னுடைய மகனும் அவளை நினச்சிக்கிட்டு குடிச்சிக்கிட்டே இருக்கான். அதனால் அவனை திருத்தர விதமாக அவனுக்கு 100 பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலான்ட்டு இருக்கும். அதுக்கான நேரம் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத உங்ககிட்ட பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியோட ஜாதகத்தை எடுத்து நம்மளுடைய ஜானகி அம்மா கொடுக்குறாங்க. அதை பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா எல்லாமே சரிதம்மா. ஆல்ரெடி இந்த ஜாதகத்தில் இருக்கிறவனுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருந்திருக்கு. ஆனால் இவனுக்கு தெரியாதே இவன் கூட வாழ்ந்தவன் ஏகப்பட்ட துரோகத்தை பண்ணியிருக்கா. அதனால் இவன் ரொம்பவே மன உளைச்சலுக்கு போயிருக்கா அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. இவனுக்கு கல்யாணம் பண்ணுறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் இந்த கல்யாணத்துக்கு பார்த்திங்கன்னா பல தடங்கள் பல பிரச்சனைகள் இந்த பொண்ணால் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு நம்முடைய ஜானி இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்குறாங்க. அதுக்கு அந்த ஜோசியர் பரிகாரத்தை சொல்கிறீங்க. என் மகனை பிரிஞ்சு போயிட்டு அது என் மகனுக்கு ஒரு நல்லது நடக்குதுன்னா அதில் தீமை பண்ணுறதுக்காகவே வருவா போல் இருக்குது. ஜோசியர் சொன்ன மாதிரியே அவள் ஏதாவது பிரச்சனை பண்ணி இந்த கல்யாணம் மட்டும் நின்றுச்சுன்னா கண்டிப்பாக நான் செத்துருவேன் இலக்கியா அப்படின்ற மாதிரி நம்ம ஜானி அம்மா சொல்கிறாங்க. நம்ம இலக்கியாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் மாமாவோட பொண்ணு இந்த ஆஞ்சலியை திருத்தி கார்த்தியோட வாழ வைக்கணுன்றது அப்படி இல்லை. அப்படி ஒன்று இன்னொன்று இந்த கல்யாணத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்தி மறுபடியும் இந்த ஆஞ்சலியும் கார்த்தியும் சேர்ந்து வாழ்கிறதுன்றங்க. இதில் ரெண்டுத்தில் எது நடந்தாலுமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜானிக்கு சந்தோஷம் தாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா முக்கியமாக இந்த ஆஞ்சலி கூட மட்டும் நம்மளுடைய கார்த்திக் சேர்ந்து வாழவே கூடாதுங்க. சேர்ந்து வாழ்ந்தால் கண்டிப்பாக நம்மளுடைய கௌதம் சார் இலக்கிய இவங்க பிஸ்னஸ்லேருந்து வீடு வரைக்கும் எல்லாமே கரையை அரைக்கிற மாதிரி அரிச்சே காலி பண்ணுறாருங்க. வரப்போகிற எபிசோடில் இதான் நடக்கும். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன தான் நம்மளுடைய ஜானகி அம்மா பிளான் பண்ணி அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு அந்த ஆஞ்சலி முதல்ல தடங்கல் பண்ணுறாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அதெல்லாம் ஒரு பொருட்டாகவே எடுத்துக்காது. நம்மளுடைய கௌதம் சாரும் நம்மளுடைய ஜானகி அம்மாவும் பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கான ஏற்பாடை வெகு விமர்சையாக விரைவில் நம்மளுடைய கார்த்திக் கல்யாணம் நடக்க போகுதுங்க. இந்த மாதிரி நடந்த நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.